நம்மளுக்கு இங்கே பொண்ணு கொடுத்ததில்ல இந்த வயசில் எப்படா கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா. என்ன தகுதின்னு தெரியுமில்ல. சேவக்கட்டுக்கு போகணும், ஜல்லிக்கட்டுக்கு போகணும், முட்டுக்கு. ஐயா வணக்கங்கய்யா. எத்தனை நாளைக்கு தான் இந்த பட்டையாக்கும் தாய்லாந்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறது நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோங்கய்யா. இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் அவங்ககிட்ட நம்மளுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லி தெரியலைங்கய்யா. அக்காளை கட்டினா தங்கச்சி பிரின்ட்டாங்க. சரி என்ன கரும்புதுங்க கூலியா, 2 பேர்த்தையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் ஒரே மாடையில் இன்றைக்கி கல்யாணம் பண்ண போகிறேங்கய்யா. எல்லோரும் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு மரியாதையாக போயிருங்க. என்னை மாதிரி எங்கேயோ தங்கிக்கோன்னு நினச்சிடாதீங்க. கடைசி வரைக்கும் கண்ணிகளியாமலே செத்துறாதீங்கடா. வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்கடா. பட்டையாக்கு வாங்கடா, பட்டையை கிளப்பலாமடா. ஐயா அக்கா பேரு சங்கி, தங்கச்சி பேரு மங்கி. 2 பேர்த்தையும் நானே கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னையும் குழந்தையா 4 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க? எல்லாம் தாய்லாந்துக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க பங்காளிகளா. இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம இருந்தா கிடைக்குமாடா? டே பங்கு கிளம்பி வாங்கடா. மங்கி மங்கி வாங்க செல்ல குட்டிகளா. 2 பேரும் மசாலா மேஜிக்குள்ள போய் மஜா பண்ணுவோம். பாய். டா 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 டா. ரிசப்ஷனுக்கு வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாங்க வாங்க ரிசப்ஷனுக்கு. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க தமிழ்நாட்டிலிருந்து? இனிமேல் நான் கோயம்புத்தூருக்கு வரமாட்டேன். ஒன்று இல்லை 2. ஏன்னா முருங்காயோட எஃபெக்ட் அப்படி. கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்து எங்களுடைய கல்யாணத்துக்கு வந்த அனைவருக்கும் வருக வருக. அங்கேயே இருந்து பொறாமப்பட்டுக்கிறோம், பொறாமப்பட்டே சாகு. இனிமேல் நான் நாங்கள் வரமாட்டேன் நம்ம ஊருக்கு. அவ்வளோதான். 1க்கு 2 பொண்ணா கல்யாணம் பண்ணியாச்சு. ஏன் எதிரே 2 பாப்பா, எனக்கு என்ன தப்பா. ஆஹா இருங்க மாலை மாற்றிடுவோம். பங்காளிகளா மாப்பிள்ளைகளா, சொல்ல சொல்ல நம்ப மாட்டீங்க. இந்த கெல்ட்டு பையன் எங்கடா போகிறான், கெல்ட்டு மூளை விட்டத்தில் ஏறிடுச்சுன்னு ஆடுவீங்க. அங்கே காட்டை விற்றேன், இங்கே வந்துட்டேன், என்ஜாய் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ஊருக்கு வர்றது இல்லைடா. ஏன்னா எனக்கு பொண்ணாக கொடுக்க மாட்டேன். நீங்கள் எங்கே வந்துக்கிறேன் பாடுறா. ஃபாரின் இருக்கிறவனுக்கு நீ பொண்ணு கொடுப்பேன். நான் ஃபாரின் பிள்ளையவே கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துக்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கா. ஒரு பிள்ளை இல்லை, அக்காளை கட்டினா தங்கச்சி பிரின்ட்டாங்க. 2 பேர்த்தையும் கல்யாணம் போகிறேன். எல்லாம் சொந்த பந்தங்களோடு இங்கே தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு வந்தோம்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகணும். எப்போ வேணாலும் தாய்லாந்துக்கு வந்தால் நம்ம வீட்டில் தான் நீங்கள் தங்கணும். கல்யாணத்தை லைவாக பார்த்துக்குங்க. இந்த 2 பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஐயா என்னதான் நம்ம பாரில் தாய்லாந்து போகிற கல்யாணம் பண்ணாலும் நம்ம ஊர் கலாச்சாரத்தை இப்படி கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கோம் பாருங்கயா. அப்படி பிள்ளைகளை வளர்த்து வச்சுக்கிறோம் பாருங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க இது செய்வாங்க. இன்னைக்கு கால் விழுகணும்னா உட்காருங்க. சமான் இப்போ தெரியுதா தாய்லாந்துக்கு நான் ஏன் வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எதிரே 2 பாப்பா. சாவுங்களா. எதிரிகளை தும்சம் பண்றது அடிச்சு மட்டும் இல்லடா. ஏன்டா வெட்டுக்குத்துக்கு போறீங்க, வாழ்த்து காட்டுங்கடா. இதை பார்த்தே பொறாமையில் சாகட்டுண்டாடா மாடுங்களா. ஐயா சந்தோஷத்தில் வேறு ஏதாவது ஆயிரம் போதுங்க. எனக்கு சீக்கிரம் வந்து கூட்டு போயிருங்க ஐயா. அடுத்த வருஷம் 2 பேர்த்துக்குமே கல்யாணம் முடிச்சு 2 பேர்த்துக்கு ஆண்ட முடியத்தில் குழந்தை இருக்குது. கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க ரிசப்ஷனுக்கு வாங்க, ரிசப்ஷனுக்கு வர முடியாதவங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க. அங்கே கல்யாணம் குழந்தைகளையாவது நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கடா. பங்காளிகளா மாப்பிள்ளைகளா தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்காவது வந்துருங்கடா. அதுக்குள்ளே பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து ரெடி பண்ணிருங்கடா. மசாலா மேஜிக்லேயே ரிசப்ஷனை வச்சிடலாம். எல்லாம் பேசிட்டு நம்ம ஊருக்காரர் தான். யார் வேணாலும் வந்து கல்யாணத்தை முடிங்க, ரிசப்ஷன் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்னங்க சொந்த பந்தத்தில் வர சொல்லுங்கன்ட்டாரு. பட்டையை கிளப்ப போகிறீங்க. காந்த கண்ணழகி இங்கே கொஞ்சம் பூசு, 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 இங்கே கொஞ்சம் பூசு.
அட 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 தேனட அட தேனட எப்படி பீஸு கிடைச்சிருக்கு வர்றா சாமி. வாழ்க்கையை வாழுங்கடா, பாதியிலேயே போயிடாதீங்கடா, தாத்தா சொல்றத கேளுங்கடா, இது வரைக்கும் கண்ணி கழியாமலே செத்துறாதீங்கடா. உங்கள் சாங்கியமெல்லாம் முடிச்சாச்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சு. எப்படி இடத்துல வந்து மாட்டியிருக்கும் பாருங்க, தலையை எங்கே கொண்டே சிக்க வச்சிருக்கும் பாருங்கய்யா. சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க. கண்ணு உங்கள் பாரம்பரிய முறைப்படி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். இனி எங்கள் பாரம்பரிய முறைப்படி நீ பண்ணித்தாகணும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் சொந்த பந்தம் எனக்கு பொண்ணு கொடுக்காட்டியுமே, ஆனால் எங்கள் சாங்கியத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, தமிழ் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க முடியாது. வாங்க சாரி கேட்டுட்டு எங்கள் உரம்பரைக்கு முன்னால் தமிழ் பெண்ணாக நீங்கள் இருக்கணும்னா அதில் தான் நாம் எல்லாம் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். சரியா? கமான். உங்களுக்கு சேலை கட்ட தெரியலேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு சேலையை கட்டி கொடுப்பேன். நாத்தமே சாரிக்கத்து. ஐயோ ஐயோ, எனக்கே வெக்கம் வந்துரும் போல் இருக்கு. ஏ அழகு செல்லம் குடு, நான் கட்டி விடுறேன் உனக்கு. ஓ செல்லத்துக்கு வெக்கத்தை பாரு, நாமளே சீலை கட்டி விட்டாச்சு. முந்தானை இப்படி போட்டுக்குமா. அங்கே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம ரிசப்ஷனுக்கு வச்சுருந்துலாம் யதார்த்தமாக இருக்கிறதுக்கு அதை மோசமான பயலுங்க. எவங்கிட்டையும் எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது, ஃபோன் நம்பர்லாம் கேட்பானுங்க, கொடுத்துடாத. எதாக இருந்தாலும் நாட்டாமையை பார்த்து எங்கள் மாமாவை கேட்டு தான் வரணும் அப்படி சொல்லணும். சரியா சாமி? வணக்கங்கய்யா. நம்ம பாரம்பரிய முறைப்படி தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். ஒரே நேரம் தான் மாலையை போடுவாங்களா? சரி ரைட்டு, நீங்கள் போடுங்க. எப்படி போட்டான்னு நானும் ரெடியாக தான் இருக்கேன். ஒரே போடுங்க செல்ல குட்டிங்களா. அட 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 அட. ஐயா, அதனால் நம்ம செல்லக்குட்டிகளுக்கு நம்ம மாலையை போட்டு ஊருக்கு கூப்பிட்டு போகிறோங்கய்யா. வாங்க செல்லம். அடடா, எங்கள் கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்பாக வாழ, பொறாமல் பொச்செருப்பு இல்லாமல் தயவு செஞ்சு வாழ்த்துங்க. இல்லைன்னா இதை தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாத கமெண்ட்டை போட்டு என்னை ரேஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காதிங்க. மறுபடியும் இங்கே இன்னும் 2 கல்யாணம் பண்ண வேண்டியதாயிரு. சாக்கிறத வாழ்க்கை வாழுங்கய்யா, வாழாமலே போயிடாதீங்கய்யா. ஏன் சாமியா? ஓ நாட்டாம ஊருக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறது. ஐயா இங்கேயே ஆரம்பிச்சிடாதீங்கம்மா, வாங்கம்மா. புறாம முடிச்சவனுங்கம்மா, எங்கள் ஊர்லேருந்து வந்தவனுங்க தான் கல்யாணத்துக்கு. வாமா நம்ம ஊருக்கு போகலாம். ஐயா, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா. என்ன தகுதின்னு தெரியுமில்ல? சேவக்கட்டுக்கு போகணும், ஜல்லிக்கட்டுக்கு போகணும், முட்டுக்கடா வளர்த்தோணும், ரேஸ் மேட்டுக்கு போகணுங்கய்யா. இந்த தகுதியெல்லாம் இருக்கிறவன் தான் வீரன்னு சொல்லி இங்கே 1க்கு 2 பொண்ணாக கொடுக்குறாங்க. அங்கே இதையெல்லாம் விசாரித்து போட்டு ஓடி போயிடுறானுங்க. வேண்டாம் இவனுக்கு பொண்ணு கொடுக்குறது இல்லைன்னு. எங்கே நம்மளுக்கு வேல்யூ இருக்கோ நம்ம வீரத்துக்கு, தமிழனுக்கு, அங்கே தான் ஏன் நம்ம பொண்ணு கட்டணும். அதனால் விதை நான் போட்டது, இதில் என்ன பெருமையா? இங்கேருந்து நம்ம பெருவிட சேவல்களை மட்டும் இறக்கலிங்க. இங்கேருந்து இந்த ப்ரீடிங்க்கு நீ சேவல் விடையெல்லாம் நம்ம ஊரில் இறக்குறோம் பாரு, எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. இனிமேல் தான் நம்ம ப்ரீடிங்கும் ஆட்டமும் ஆரம்பம். ஒரு காலத்தில் நானே லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணலாமா செத்துடலாமான்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்க்காம தொழிலை பார்க்காம சுற்றிட்டு இருந்தேங்கய்யா. அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கலிங்க. அப்போ மட்டும் நான் வந்திருந்தேன்னா லவ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, அவ்வளோதான் சொல்லி போயிட்டே இருந்துருப்பணுங்கய்யா. எந்த மெடிடேஷனும் மருந்து மாத்திரையும் கவுன்சிலிங்கும் தேவையில்லைங்க. தாய்லாந்து பட்டையாக்கு நம்ம மேஜிக் மசாலாவுக்கு மட்டும் வந்துட்டு போனால் போதுங்க, மேஜிக் பண்ணலாம். எல்லாமே ரெஸ்டாரண்ட் ஓனரே பார்த்துக்கிறாரு. கல்யாணத்தை பண்ணுறோம், ரிசப்ஷனை வைக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். வீட்டில் யாராவது லவ் பண்ணிவிட்டு பசங்க செத்துருவேன் பிடிச்சிருவேன் ஆச்சா ஊச்சாங்கிறானுங்களா, அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு தாய்லாந்துக்கு ஏற்றி விடுங்க. மசாலா மேஜிக் ரெஸ்டாரண்ட்டில் ரிசப்ஷனை வைப்போம். முதல் பத்திரிக்கை அண்ணனுக்கே வச்சுருவோம். அவனே திரும்பி வரும்போது தங்க கம்பியாகி வருவானுங்கய்யா. லவ் ஃபெயில் ஆகாது, லவ்வே ஃபெயிலியர் ஆயிரு, தெளிவாகி வந்துடுவானுங்க. ஐயா, எல்லா கல்யாண வேலையும் நம்ம பங்காளி மாதிரி முன்னால் இருந்து ரிசப்ஷன்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு மனசார சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு எல்லாம் கவனித்து இதை நடத்தி கொடுத்தவர் யாரும் தெரியுமில்ல? மசாலா மேஜிக் ஓனர் விஜயகுமார் பட்டையா. ஐயா, கேமு முடித்த உடனே மசாலா மேஜிக் ஓனர் வந்து நாங்கள் ஒரு கேம் கொடுப்போம், அந்த கேமை விளையாண்டு தான் போகணுன்ட்டாங்க. என்ன கேமுன்னு கேட்டால் ஸ்பூன்லிங் ஆட்டம்ட்டாங்க. நான் சின்ன பையனில் ஜென்டில்மேன் படத்தில் பார்த்ததுங்க. அந்த ஆசையே 25 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நிறைவேறுது. கடைசி வரைக்கும் இந்த கேமை பார்த்துட்டு சாப்பிடாம போயாதீங்க, எல்லாம் மனசார சாப்பிட்டு போகணும். பொறாமப்பட்டு போகிறோம், போயிட்டே இருங்க.
எப்படி கேம் பாருங்கய்யா, ரெண்டு பேருமே சண்டை போடாம இருக்குமா, ரெண்டு பேருக்கு நடுவுல நானே என்னோட கொடுத்து பேலன்ஸ் பண்றேன். சக்சஸ். இந்த ஸ்பூனை வாயிலிருந்து எடுத்துங்க, அது தேவையில்லை, அதை நான் பாத்துக்கிறேன்.